286. அதனால எவரொருவருக்கும் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டத்தை கொடுப்பதில்லை, அந்த சக்தி கொடுக்காது. தாங்கிக் கஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்காது. அவர் சம்பாதித்த நன்மையும் அவருக்கே, அவர் சம்பாதித்த தீமையும் அவருக்கே. நன்மைக்கான கூடிய நன்மையும் பல மடங்காகவும், தீமைக்கான கூடிய தீமை அதே அளவும். அதுலேயும் நமக்கு சலுகை பண்ணிக்கலாம். நன்மைக்கான கூலி பல மடங்கும், தீமைக்கான கூலி அதே அளவு. அதுக்கு காலவாசம். அந்த காலவாசத்தில் நம்ம மனம் திருந்திட்டோம்னு சொன்னால், தவறு உணர்ந்து சொன்னால் அது நன்மையாக மாற்றி வைக்கப்பட்டு அவ்வளோ சலுகை நமக்கு. ஒரு நன்மை, ஒரு நல்ல எண்ணத்துக்கு 10 மடங்கு, இன்னும் பல மடங்கு நன்மையும், ஒரு கெட்ட எண்ணத்துக்கு பல காலவாசம் கொடுக்கப்பட்டு அதில் உணர்ந்தால் கூட அப்பையும் நன்மை மாதிரி ஆற்றல் அவனுக்கு. கெட்டதை திருத்திக்கிறதுக்கு காலவாசம் கொடுக்கப்படுது, நன்மைக்கு உடனே கொடுத்துட்றான். அந்த காலவாசத்தில் நான் என்னுடைய பேச்சு தப்பாக இருக்குது, என்ன தப்பாக இருக்குது, என்னுடைய பார்வை தப்பாக இருக்குது, செயல் தப்பாக இருக்குது, நான் நடந்துக்கிட்ட விதம் தப்பாக இருக்குது அப்படின்னு உணர்ந்துட்டீங்கன்னு சொன்னால், இந்த ஏற்பட்ட காலத்தில் எவ்வளோ நமக்கு நன்மையை சம்பாதிக்க முடியுமோ அந்த நன்மையை அங்கேருந்து அப்படியே மாற்றிடலாம். தவறு உணர்ந்துன்னு சொன்னால் அப்படி நமக்கு இறைவன் அளவற்ற அருளால் நேரிட்டு இருக்க முடியும். அந்த அனுப்பின் காரணமாக நீ வாழ்விக்கப்பட்டிருக்கும். நம்ம சின்ன சின்ன நன்மை கழிவுத்தளவு தான், பெரிய நம்மகிட்ட எதுவும் கிடையாது. அது நமக்கே தெரியும் உணர்ந்து பார்க்கும்போது. ஒட்டுமொத்தமாக நம்மகிட்ட தீமை இருந்தாலும் கூட சொல்லும்போது ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. சொல்வது சரியாக தான் இருக்குது, நம்ம தவறிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஏற்றுக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை. இன்னும் அதுலேருந்து சொந்தமாக உணர்ந்து சுயமாக மீறணும் விரும்பும் போது இறைவன்ட்ட இன்னும் சிறப்பான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, சுகத்துக்கு மேலே சுமைக்க வாழ்க்கை. எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து போயிருப்பினும், முதல்ல உன்னை மறந்ததன் காரணமாக தான் பிரச்சனையே. படைச்சவனை மறந்ததன் காரணமாக, படைப்புகளை இறைவனுக்கு இணை வச்சதன் காரணமாக பிரச்சனை ஆகுது. இப்போ நம்ம உணர ஆரம்பிக்கிறோம், இறைவன் ஒருத்தர் இருக்கான், அவன் நம்ம கூட தான் இருக்கான், அவன் நம்மளை இயக்கிட்டு இருக்கான், நம்ம மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது இலையும் ஒரு வார்த்தையில் தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ வாழ்க்கையில் உணர ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு மூச்சு இயங்காது, இறைவன் அனுமதி இல்லாமல் ஒரு சுவாசம் இயங்காது, ஒரு மூச்சு இயங்காது, இதயம் இயங்காது, உள்ளுக்குள்ள இயங்காது, வெளியுறுப்பு இயங்காது, தூக்கம் வராது, தூங்கினா எந்திரிக்க முடியாது அவன் அனுமதி இல்லாமல், சாப்பிட முடியாது, சாப்பிட்டா செமிக்காது, கழிவு வெளியேறாது, இரவு பொருள் மாறி மாறி வராது, வானத்திலிருந்து மேகம் இருக்காது, அது பொழியவும் செய்யாது, மழை பொழியவும் செய்யாது. எல்லாமே அவன் ஆற்றலை கொண்டு, அருளை கொண்டு, மன்னிப்பையும் கொண்டு நமக்காக மனித சமுதாயத்தாக கொடுத்துட்ருக்கான். அதனால் நம்ம இதெல்லாம் மறந்துட்டுருக்கோம். நாங்கள் மறந்து போயிருப்போம். இதெல்லாம் நான் வாழ்ந்துட்டு நினச்சிட்டு இருக்கிறேன், அதையும் நான் உணரலை. இவனும் அவனை வாழ வச்சுட்டு இருக்கும்போது நான் பெருமை கொண்டா இருக்கிறேன். அந்த பெருமை தப்பு கூட தெரியல. சரி, அப்போ தப்பு தெரிஞ்சால் அது மன்னிப்பு கேட்கல, பெருமை வேணான்னு கேட்கல, புகழை வேணான்னு விரும்பலை. நாங்கள் மறந்து போயிருப்பினும், தவறு செய்திருப்பினும், இப்போ நான் மன்னிக்கிறேங்க. உன்னை மறந்துட்டேன், என்னையும் நான் மறந்துட்டேன், என்கிட்ட நன்மத்தை பிரித்ததை மறந்துட்டேன், தவறு செய்து குற்றம் பிடிக்காத இருப்பாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தா இருப்பாயாக. நம்ம கண்ணுக்கு முன்னாடி முன் சென்றோர்னா முன்னோரு மூதாகிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தெரியவும் தெரியாது. இப்போ நம்ம வாழ்கிற காலங்களில் நமக்கு முன்னாடி, கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ செய்திகள் வந்துட்டு, எத்தனையோ செய்திகள் வந்துட்டு இருக்கு, இதில் காட்சியை பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி சுமைகள் எனக்கு வேண்டாமே நம்ம கேட்கணும். இந்த கஷ்டம் வந்துட வேண்டாமே, இந்த சுமை எனக்கு வேண்டாம். ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அனுபவிக்கணும் கஷ்டமாக இருக்கும், சொல்லவும் செய்வீங்க, பார்க்க மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு தான் இன்னும் சிரமங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ எச்சரிக்கையாக வரும்பொழுது வேண்டாமே, என் பாவனை மன்னிச்சுட்டு, அவங்க பாவனை மன்னிச்சுட்டு, எந்த குணத்தின் காரணமாக இந்த கஷ்டம் வந்திருக்குதோ அந்த குணத்தை என்னை விட்டு நிற்கிற, அவங்க விட்டு நிற்கும். அப்படி நம்ம இரண்டு ஒப்படைக்க வேண்டும். செய்தி கேட்டாலும் சரி, காட்சியை பார்த்தாலும் சரி, உணர்வாக இருந்தாலும் சரி. என் முன் சென்று மீது சுமத்திய சுமை போன்று எங்கள் மீது சுமத்தா இருப்பாயாக. எங்களுடைய எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட சுமை எங்கள் மீது சுமத்தா இருப்பாயாக. ஒரு காலம் சுமத்த மாட்டான். எப்போ நமக்கு அந்த சுகம், அந்த கஷ்டம் அதிகமாக தெரியுதோ அப்போ இறைவன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கல, ஷைத்தான் சின்ன விஷயத்தை பெருசாக்கிட்டான், பயமுறுத்துறான், நமக்கு பெரும் கஷ்டமாக இருக்குது.